ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வீட்டிலேயே வண்ண வண்ண நிறங்களில் கலர் கோலப்பொடி ரெடி பண்ணலாமா? ரங்கோலி பவுடர்னு கூட சொல்லலாம். இது செய்கிறதுக்கு ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தப்படாத ஏதாவது ஒரு தட்டு, நான் ஒரு பிளாஸ்டிக் தட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தனி ஜல்லடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரங்கோலி பவுடர்லாம் ஜலிக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் ஜல்லடை 30 ருபீஸ் தான். இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்குன்னே தனியாக பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ரங்கோலி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு மணல் எடுத்துக்கலாம். எந்த மணலாக இருந்தாலும் ஓகே, நல்ல நரன்னு இருக்கணும். ஆற்று மணலாக இருந்தால் பெஸ்ட்டு. அது வீட்டு பக்கத்துலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கனால அதுலேருந்து நான் எடுத்தேன். அதை வந்து சலிச்சுக்கலாம். சலித்து அந்த பெரிய பெரிய கற்கள் மண்ணெலாம் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு இந்த நைஸாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மண். இதில் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் வந்து கலர் சேர்த்துக்கலாம். கலர் சேர்க்குறது வந்து வீட்டில் இருக்க அக்ரிலிக் கலர்ஸ், பெயிண்டிங் கலர்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையிலே வந்து ரங்கோலி பவுடர்னு விற்கிறாங்க. இந்த சின்ன பேக் 10 ருபீஸ் தான். இதை டைரெக்டாக நம்ம வந்து அப்படியே கோலத்தில் போட முடியாது. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக அப்படியே ஸ்மூத் டெக்ஸ்சரில் இருக்கும். இதில் வந்து கோலப்பொடியோ இல்லாட்டி மணல் கலந்து தான் நம்ம வந்து பயன்படுத்தலாம். மணலில் கலர் கோலப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். புட்டு மாவு பிசையும் இல்லையா, அதே பதத்துக்கு தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா டார்க்காக வந்து அந்த மணலில் கலர் சேர்ந்துடும். பாருங்களே, பார்க்குறதுக்கே எவ்வளோ வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்குது. இதை அப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு காய விட்டுலாம். வெயிலில் ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்தாலே போதும். அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோலம் மாவு நம்ம கடைகளில் விற்கும். எனக்கு வந்து பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குதுன்னு சொன்னேன்ல, அதில் இந்த கற்கள்னால செஞ்ச இந்த பொடி, இதுவும் மணல் மாதிரி தான், இது கிடச்சிது. இதை எடுத்து நான் அந்த ஜல்லடையை பயன்படுத்தி அப்படியே சலிச்சுக்கிட்டேன். நைஸாக கிடச்ச இந்த பொடியை தேவையான அளவுக்கு எடுத்து இது கூட கலர் சேர்த்துக்கலாம். இந்த கலர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல் கடையில் தான் வாங்கினேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்கியிருக்கேன். சின்ன பேக் 10 ருபீஸ் தான். இது வந்து நம்ம இந்த மாதிரி மணலில் வந்து கலந்து செய்கிறதுனால நமக்கு நிறையா வந்து குவான்டிட்டி கிடைக்கும். இது போல் சேம் அதே மெத்தட் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும் போதே நமக்கு ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். நம்ம கையால் நம்ம செஞ்சு அதை பயன்படுத்தும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதையும் வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறான். இந்த மணலில் கலர் சேர்ந்துருக்கனால நம்ம தண்ணி தெளித்து வர செஞ்சோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா அப்படியே நல்லா தட்டி விட்டு அப்படியே வெயிலில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். நல்லா காஞ்சிரும். இப்போ நான் வெயிலில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். 10 மினிட்ஸ்லேயே நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் சலிச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் சலிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி கையாலே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் ஈஸியாக வந்து அது அந்த லேசாக அந்த கட்டி தட்டின மார்க்கெல்லாம் வந்துடும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஜல்லடை இருக்கிறனால சலிச்சுக்கிறேன். ரொம்ப நைஸாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கலர் கோலப்பொடியை வச்சு நம்ம எத்தனை நாளைக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இதோட டெக்ஸ்சர். கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வைப்ரண்ட்டாக பிடிச்சிருக்கு. அதே போல் இந்த பச்சை கலரையும் அப்படி தான் வந்து சலிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கலர் கோலப்பொடி ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து கல் உப்பு பயன்படுத்தலாம். இந்த கல் உப்பை தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த ரங்கோலி கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஏன்னா வந்து கல் உப்பு ஈரப்பதமாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணாலே போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கல் உப்பை பயன்படுத்தி ரங்கோலி பவுடரையும் யூஸ் பண்ணி இது ரெடி பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து காம்படிஷன்லாம் கலந்துக்கும் போது இந்த மாதிரி கல் உப்பில் பயன்படுத்தின கலர்ஸை யூஸ் பண்ணோன்னா நல்லா வைப்ரண்ட்டாக ப்ரைட்டாக தெரியும். ப்ளஸ் இன்னொரு விஷயம், வீட்டுக்கு வந்து இந்த கல் உப்பை பயன்படுத்தி இல்லாட்டி சால்ட் உப்பையும் பயன்படுத்தி கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு வாசலில் ரங்கோலி போட்டோன்னா திருஷ்டி குறையும்னு சொல்லுவாங்க. இப்போ சால்ட், அதாவது பொடி உப்பு இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துகிறோம். அதில் தேவையான அளவுக்கு இந்த உப்பு எடுத்து கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல் உப்புக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கலை, பட் இதில் வந்து தண்ணி சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கலர் வந்து உப்போடு மிக்ஸ் ஆகும். கொஞ்சமாக லைட்டாக தெளித்து சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இது மாதிரி லைட்டாக தெளித்து சேர்த்துக்கணும். இப்படி நம்ம வந்து தெளித்து சேர்த்துக்கும் போதே நமக்கு அந்த டெக்ஸ்சர் தெரியும் நமக்கு கையில். ஸோ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்படி நல்லா இதை வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு
வெயில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வச்சாலே போதும், நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து இப்படி கையில் வந்து இப்படி தள்ளி இப்படி நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே ஈவனாக நைஸாக இருக்கும். பட் ஜல்லடை யூஸ் பண்ணி நான் இன்னும் ஈஸி மெத்தட்காக பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக வந்து சலிச்சு எடுத்தாச்சு. நல்லா நரன்னு இருக்குது. இதையும் நம்ம வந்து வாசலில் பயன்படுத்தினால திருஷ்டி குறையும். ப்ளஸ் காம்படிஷன்லலாம் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா வைப்ரண்ட்டாக சூப்பராக அந்த கலர் வந்து எடுத்து கொடுக்கும். அடுத்த மெத்தட் வந்து இந்த ரங்கோலி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு அரிசி மாவு, வீட்டில் அரிசி மாவு இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ரேஷன் அரிசி இருக்கும் இல்லையா, அதை ஜஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இதில் வந்து ரங்கோலி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த அரிசி மாவில் ரங்கோலி பவுடர் சேர்க்குறதுனால ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, வாசலில் வந்து அரிசி மாவு பயன்படுத்தி கோலம் போடுறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி அரிசி மாவில் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறதால கொஞ்சம் கட்டி தட்டின மாதிரி இருக்கும். சேம் அதே போல் வெயில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா இப்படி கையால் உதுத்து வேணாலும் விடலாம், இல்லாட்டி ஜல்லடையை பயன்படுத்தி சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி தட்டி இருக்கு இல்லையா, அதனால் இப்படி கையில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோன்னா சூப்பராக நல்லா வந்து அதை ஜலிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இதுக்கு. பட் இதை செஞ்சோன்னா ரொம்பவே வர்த்து. நம்ம கைகள்னால செஞ்ச அந்த பொருளுக்கு ஒரு தனி சந்தோஷம் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு டார்க் கலர்ஸ் வேணால் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். சூப்பராக நமக்கு கலர்ஸ் கிடைக்கும். கலர் ரங்கோலி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரவையை பயன்படுத்தலாம். ரவை காஸ்ட்லி, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு யோசிப்பீங்க. வீட்டில் நம்ம சில சமயம் ரவை வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ரவையை நம்ம வந்து ரங்கோலி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவையை எடுத்து அதில் கலர் ரங்கோலி பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த ரவையில் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து டக்குன்னு தண்ணி நிறையா உறிஞ்சிடும். அதனால் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே போல் சேம் மெத்தட் தான் வெயிலில் ஒரு 5 நிமிஷம் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக காய வச்சு எடுக்கணும்னு இல்லை, நிறைய கலர்ஸ் பயன்படுத்தி நிறைய சப்ஸ்டியூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கலர்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரே டைமில் நிறைய பேப்பர்ஸ்லாம் விரித்து அதில் வந்து வெயிலில் காய போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் சலிச்சும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் வந்து சூப்பரான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரவையும் சலிச்சு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அழகான பர்பிள் கலர் நமக்கு கிடச்சிருக்கு. டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியூட்ஸ் யூஸ் பண்ணி வண்ண நிறங்களில் கலர் கோலப்படி ரெடி பண்ணியாச்சு. இது இந்த மாதிரி பிளாஸ்டிக் அஞ்சரைப்பட்டியை வாங்கி 100 ருபீஸ் தான் இது. இதில் வந்து நம்ம கொட்டி வச்சுக்கிட்டோன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். கோலம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. நம்ம அந்த கலர் கோலப்படி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை பயன்படுத்தி ஒரு சிம்பிளான கோலம் பார்க்கலாமா. ஜஸ்ட் அந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக இப்படி இது பண்ணோன்னா அழகான கோலம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கலர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே உங்கள் கையால் வண்ண நிறங்களில் கலர் கோலப்படி ரெடி பண்ணி கோலம் போட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.